இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பெப்பர் காலிஃப்ளவர் செய்யலாமா? இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கலாம். இதில் வந்து 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தை இந்த ஆயிலில் சேர்த்துட்டு நல்லா வந்து ஃபஸ்ட்டு வதக்கி எடுத்துடலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். இப்போ வதங்கினதுக்கப்புறமா பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் வந்து இது கூட ஆட் பண்ணுறேன். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா நான் இது கூட ஒரு 4 பல்லு பூண்டு வந்து நல்ல பொடியாக சாப் பண்ணிவிட்டு அதையும் வந்து இதோட ஆட் பண்ணுறோம். பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதில் நல்லா வதக்கி விட்டுறலாம். தென் இது கூட ஒரு சின்ன சைஸ் வந்து காலிஃப்ளவர் வந்து நல்ல சுடு தண்ணியில் ஒரு 5 மினிட்ஸ் வந்து கொதிக்கிற தண்ணியில் போட்டு பிளான்ச் பண்ணி எடுத்திருக்கேன். அந்த காலிஃப்ளவரையும் இப்போ நம்ம இது கூட ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் இதோட ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். இதில் ஒரு 1/4 கப்பு மட்டும் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இப்போ நல்லா கலந்து கொடுத்து லிட்டை போட்டு மூடி ஒரு இந்த இதில் இருக்க தண்ணி வந்து ஒரு பாதி அளவுக்கு நல்லா வற்றி வரணும். இந்த ஸ்டேஜில் இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பும் இதோட ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி நல்லா கலந்து கொடுத்துருங்க. இப்போ இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் ஃபுல்லாக ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா வேகணும். அது வரைக்கும் லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைங்க. நான் பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா தண்ணி வற்றினதுக்கப்புறமா இப்போ இந்த காலிஃப்ளவரில் நான் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து இதோட ஆட் பண்ணுறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டி கரைச்சி சேர்த்துக்கோங்க. இது கூடயே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளும் இதோட ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை நல்லா கலந்து கொடுத்துருங்க. கலந்து கொடுத்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் சிம்மிலே இருக்கட்டும். கடைசியாக மல்லி இலை தூவி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நல்ல சுட சுட இதை வந்து சப்பாத்தி கூடையும் சாம்பார், ரசம், தயிர் சாதம் இந்த மாதிரி ரெசிபி கூட சூப்பரான ஒரு காம்பினேஷன். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.